ம்? வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், ஆரண்ய காண்டம், கரண் வதைப்படலம். பிறை சந்திரன் போன்று கூறிய தந்தங்களைக் கொண்ட அச்சேனை அரக்கர்களில் பலர் ராமர் மேல் பானப்பிரயோகம் செய்தார்கள். பல வேல் முதலிய ஆயுதங்களை வீசினார்கள். மழுவென்னும் ஆயுதங்களை செலுத்தினார்கள். வளைத்தடிகளால் விளையாட்டாக போர் செய்தார்கள். பலர் ஆயுதங்களைக் கொண்டு அடித்தார்கள். பலர் எதிர்த்து நெருங்கினார்கள். மலைகளை எடுத்து மலை போல் மேலே சொரிந்தார்கள். நெருப்பை பலர் சொரிந்தார்கள். பலர் வசைமொழி கூறினார்கள். அதட்டி ஆரவாரித்தார்கள் சிலர். இவ்வகையாக போர் செய்தபடி மலைகளை சூழ்ந்தாற் போல ராமரை இன்னும் நெருங்கிச் சூழ்ந்தார்கள். அக்கணத்தில் சக்கரவர்த்தி திருமகனாரின் தொடுக்கப்பட்ட வில்லில் இருந்து புறப்பட்ட செஞ்சரங்களால் அந்த அரக்கர்களின் தேர்களில் பூட்டப்பட்ட யாழி முதலிய மிருகங்கள் எல்லாம் இறந்து தரையில் விழுந்தன. பெரிய மதயானங்கள் பலியிட்டார் போலாயின. கிண்கிணி மாலைகளை அணிந்த குதிரைகளின் தலைகள் வெட்டுப்பட இறந்தன. அப்படியாகவே அரக்கர்கள் உக்கிரமான கிரணம் கொண்ட சூரியனை சூழ்ந்து நின்ற பரிவேஷங்கள் விரைவில் நீங்கினார் போல நிலைகெட்டு ஓடி உயிர் நடுங்கினார்கள். மயக்கம் நிறைந்த கொடிய அரக்கர்களின் உடம்பில் அம்புமழை தொலைத்து வழிகளில் இருந்து வழிந்த இரத்தப் பெருக்குகள் ஆறுகள் போல பூமியை மறைத்தன. கொடிய காற்றைப் போல விரைந்து வந்த யமதூதர்கள் அரக்கர் உயிரை கொள்பவர் ஆனார்கள். இறந்த அரக்கர்களின் பெரிய வாயிலே இப்போது நாய்களும் நரிகளும் வந்து ஏறின. ராமபாணங்களால் இறந்த அவர்கள் வீர சொர்க்கம் ஏறி சென்றார்கள். பெரிய சேனை தலைவர்களும் 14 பேரும் அவர்களுடைய ரதங்களும் ஆயுதங்களும் நீங்களாக அனைவரும் ராமபாணத்தால் துர்க்கந்தமுள்ள இரத்தக்கடலில் மூழ்கினார்கள். படைத்தலைவர் 14 தம்மை சுற்றிலும் நோக்கினார்கள். எப்பக்கத்திலும் தம் படை வீரர்கள் உயிரோடு இல்லாததைக் கண்டு மிகுந்த கோபம் கொண்டார்கள். அக்கோபம் நெஞ்சிலும் முகத்திலும் கொப்பளிக்க விரைந்து வந்து ராமபிரானை சூழ்ந்து கொண்டார்கள். அங்கனம் சூழ்ந்த அவர்களை பெருமாள் கண்ணிமைக்கும் முன் தம் அம்புகளால் அழித்தார். அப்போது துணிபட்ட ரதங்களும் குதிரைகளும் சாரதி ஜனங்களும் கல்பாந்த காலத்து ஊழிக்காற்றால் எடுத்து வீசப்படுகின்ற மலையை போன்று விளங்கின. ராமபிரான் சினம் கொண்டு புருவத்தை நெரித்து 14 அம்புகளை பொழியவே மலைகளும் அவற்றை எரிந்த அரக்கர்களின் தலைகளும் ஒரு சேர துணிப்பட்டு தரையில் விழுந்தன. 14 அரக்கச் சேனை தலைவர்கள் இறந்ததும் திருச்சிரா என்னும் மாபெரும் படைத்தலைவன் அதிக கோபத்துடன் தன் படைகளுடன் ராமபிரானை சூழ்ந்தான். அந்த முத்தனை அரக்கன் கொடுமை நிறைந்த பெரும் வீரன். அவன் ராமரை சூழ்ந்ததைக் கண்ட தேவர்களும் பயந்தார்கள். அப்பொழுது பெரிய போர் பறைகளும் வலிய பெரிய யானைகளும் ஆரவாரித்தன. கட்டமைந்த விற்களில் விரைந்து பூட்டப்பட்ட நான்களின் ஓசைகள் ஆரவாரித்தன. அவ்வரக்கர் வீசி எறிந்த ஆயுதங்களை ராமர் எய்த அம்புகள் தவிடுபொடியாகுவதைக் கண்டு எங்கே தவறி தம்மேல் ராமபாணம் பட்டுவிடுமோ என்றஞ்சி தேவர்களும் ஓடினார்கள். உலகங்கள் எல்லாம் நடுங்கி தளர்ந்தன. திக்கு ஆணைகள் அச்சத்தால் கண்களை மூடிக்கொண்டன. பிரளய காலத்து பெருங்கடல் என்று சொல்லத்தக்க அரக்க சேனையின் நடுவிலே திரிசரன் நின்று தனது சேனையை சதுரங்கள் அமைத்தான். ராமர் உடனே தமது அம்புகளால் படை வகுத்தார். பின்பு திரிசரன் படைகள் போரை தொடங்கின. அந்த வினாடியில் ஜானகி மணாளரின் அம்புகள் அவர்கள் மேலே தொடர்ச்சியாக விறு என்று பாய்ந்து சென்றன. அதனால் அரக்கர்களது கால்கள் நடுவே அறுபட்டன. தலைகளும் தோள்களும் இடைகளும் அறுபட்டன. தொடைகளும் அம்புகள் முறிந்தன. வாளாயுதங்கள் முறிந்தன. தேர்கள் அழிந்தன. குதிரைகள் அழிந்தன. கொடிகள் அறுபட்டன. இப்படி அரக்கச் சேனையுடன் யாவுமே அழிய திரிசரன் தனித்து ராமர் முன் போர் செய்யத் தொடங்கினான். அப்படி போர் செய்கையில் ராமபிரான் அவனுடைய 2 தலைகளையும் அம்புகளால் கொய்தார். அவனுடைய தேரையும் அழித்தார். தனது தேரும் 3 தலைகளும் 2 தலைகளும் அழிந்த பின்றும் 3 தலைகளுள் 2 தலைகளும் அழிந்த பின்பும் சிறிதும் அதைரியப்படாமல் பெரும் வீரத்துடன் வானத்தில் நின்று அம்புகளை சுரிந்தான் திரிசரன். உடனே ராமர் அவனுடைய வில்லை தமது அம்பால் அறுத்தார். வில் ஒடிந்த பின்பும் அவன் சோர்வடையவில்லை. வீரவாதம் பேசிக்கொண்டு தான் ஒருவனே எப்புறமும் சுற்றி வந்து புஜபலத்தால் கற்களை எடுத்து ராமர் மேல் வீசி எறிந்தான். அத்துடன் இல்லாமல் ராமரை விழுங்க தன் பெரிய வாயை திறந்தான். அந்த வினாடியில் திரிசரன் மேல் சிறிதும் இரக்கம் கொள்ளாமல் ராமபிரான் தமது அம்பால் எஞ்சி நின்று அவனது மற்றொரு தலையையும் துணித்தார். திரிசரன் என்னும் மாபெரும் வீரனான கொடிய அரக்கன் அந்த கணத்தில் இறந்தான். அப்போது அங்கே வந்த தூஷணனின் படை வீரர்கள் அதைக் கண்டு அஞ்சி நாலாபுறமும் ஓடினார்கள். அப்படி ஓடிய தன் வீரர்களை தடுத்து நிறுத்திய தூஷணன்
போருக்குரிய தந்திரமில்லாத இம்மனிதர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஆராயும் தன்மையுள்ள நான் சொல்வதை கேளுங்கள். படிப்புக்கு காரணமான அச்சமுள்ள ஆண்மகளிடம் பெண்மகளும் அஞ்ச மாட்டார்கள். ஆகையால் அச்சத்தை விட்டு மனதிடம் கொள்ளுங்கள். அதுவே உயிருக்கு கவசம் போல அரணாகும். சி, நீங்களா இப்படி பயந்து ஓட நினைத்தீர்கள்? உங்களுக்கே இது வெட்கமாக இல்லை? ஆண்மையற்று அஞ்சு ஓடிப்போகும் நீங்களா என்று பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தான். சிறந்த தேவர்களை வென்ற நீங்கள் இச்சாதாரண மனிதர்களுக்கு பயந்து ஓடினால் இவர்கள் தேவர்களிலும் சிறந்தவர்கள் என்ற பெருமை ஏற்பட்டு விடுமே. அது உங்களுக்கு புரியாதா? நான் நம்புகிறேன். இப்பொழுதே போருக்கு ஆயத்தமாகுங்கள். இந்த மனித புழுக்களை நசுக்கி விடுவோம் என்றான். அவனுடைய வீராவச பேச்சை கேட்டு சிதறி பாய்ந்து ஓடிய அவன் படை வீரர்கள் மீண்டும் பழைய வீரத்துடனும் துணிவுடனும் ஒன்று கூடி ராமபிரான் மேல் போருக்கு எழுந்தார்கள். ராமபிரான் அதை கண்டு கேலி புன்னகை முகத்தில் தவழ அவர்களுக்கு எதிராக அருகில் நடந்து வந்தார். பின்பு போர் கடுமையான போர் தொடங்கியது. அப்போது தூஷணன் மிக உக்கிரம் அடைந்தான். ராட்சச பிணமாலைகளின் மேல் தனது தேரை வெகுவேகமாக செலுத்தினான். தொடர்ச்சியாக அம்புகளை ராமர் மேல் பிரயோகித்தான். கொடிய ஆயுதங்களை எறிந்தான். மலைகளை தூக்கி வீசினான். எப்படி எப்படி எல்லாமோ ராமருடன் மாயப்போர் செய்தான். எது செய்தும் அவரை வெல்ல முடியாததால் கடைசியில் அந்த தூஷணன் அளவற்ற வலிமையும் வரமும் பெற்ற 3 அம்புகளை அவர் மேல் தொடுத்தான். அந்த 3 அம்புகளும் சிறிதும் குறித்தவராது தேவர்களும் அஞ்சும்படி ஸ்ரீராமரின் வீரப்பட்டிகையில் வந்து தாக்கின. அதை கண்ட ராமர் அவனையும் அவன் செயலையும் பாராட்டிய வண்ணம் கொடிய பானங்களை ஆராய்ந்தெடுத்து அவன் மேல் தொடுத்தார். அந்த அம்புகளால் அவனுடைய தேரும் குதிரையும் வில்லும் மார்பு கவசமும் அழிந்தன. கடைசியாக தேவர்கள் மகிழவும் முனிவர்கள் வாழ்த்தவும் தூஷணனை நோக்கி, அரக்கனே, நீ வல்லவனானால் இந்த அம்பை தடுத்துப்பார் என்று வீரவாதம் கூறி ஓர் அம்பை எடுத்து அவன் மேல் தொடுத்தார். அந்த அம்பு அந்த கணத்தில் விரைந்து சென்று கண்ணிமைப்பதற்குள் தூஷனின் கோர தந்தங்களுடைய பெரிய தலையை துணித்து தரையிலே எரிய அவன் மேருமலையைப் போல கீழே தரையில் விழுந்து துடித்து இறந்தான். தூஷன் இறந்ததைக் கண்டு கோபம் கொண்ட கரன் உடனே ராமபிரானை சதுரங்க சேனைகள் கொண்டு வளைத்தான். அந்த சேனை முழுவதும் கணத்தில் அழிந்தன. அதை பார்த்த கரன் அவர் முன் உக்கிரமாக வந்து போர் செய்தான். எதிர்த்த கரனது தேரை ராமபிரான் 100 அம்புகளால் நுண்ணிய பொடிகளாகும்படி அழித்தார். தேரை இழந்த கரன் வானில் ஆர்த்தெழுந்தான். அங்கிருந்து கொண்டு ராமரின் தோல் மீது மழை போல வடிய அம்புகளை தொடுத்தான். தமது எதிர் அம்புகளால் அந்த அம்புகளை தடுத்தார் அவர். அத்துடன் இல்லாமல் அம்பு தொடுக்கும் அவனுடைய கையையும் தோளோடு தமது அம்பால் வீழ்த்தினார். வழக்கை இழந்த கரன் எடுக்கையால் உலக்கையை அவர் மேல் எய்தான். ராமபிரான் அதை தடுத்துவிட்டு இறுதியாக ஒரு அம்பை எடுத்து அவன் மேல் தொடுத்தார். அந்த அம்பு இதுவரை யாருமே இப்படிப்பட்ட வேகம் என்று வரையறுத்து சொல்ல முடியாதபடியான வேகத்துடன் சென்று அந்த கரனின் கழுத்தை துண்டித்தது. கரன் அழிந்தான். தேவர்கள் மகிழ்ந்து ராமபிரான் மேல் கற்பக மலர்களை சொரிந்தார்கள். முனிவர்கள் விரைந்து வந்து அவரை வாழ்த்தினார்கள். அவர்கள் வாழ்த்தி தம்மை சூழ தசரத அருள்மைந்தர் மகிழ்ச்சியுடன் பர்ணசாலைக்கு விரைந்து சென்றார். அவரை கண்டதும் லக்ஷ்மணனும் சீதையும் ஆனந்த கண்ணீர் உகுத்தார்கள். அவர் திருவடிகளில் விழுந்து தமது கண்ணீரால் போர்க்களத்தில் அவ்வடிகளில் படிந்த தூசிகளை கழுவது போல கழுவி வணங்கி எழுந்தார்கள். பின்பு ஒரு முகூர்த்த காலத்திலே தேவர்கள் அறக்கரை அழித்த ஸ்ரீராம மூர்த்தியை போற்றி புகழ அவர் இனிமையாக அந்த பர்ணசாலையில் இளைய பெருமாளோடும் சீதா பிராட்டியோடும் தங்கியிருந்தார். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.